Hi students, welcome to KC Botany. 12th English question number 37 லேருந்து 40 வரைக்கும், அதாவது ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பு, பை சார்ட்டு, ஸ்லோகன், ப்ராவர்பு, டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ஸு, அதுக்கடுத்து நியூஸ் ஹெட்லைன்ஸு, ஜம்பிள்டு சென்டென்ஸு, இமெயில் ரைட்டிங்கு, நோட்டீஸ் ரைட்டிங்கு, அதுக்கடுத்து டைலாக் ரைட்டிங். ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வரும். ஸோ அதிகப்படியாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஸ்லோகன், சரிங்களா? ஸ்லோகன் ஒரு இயரில் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி 5 டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கீப்பிங் யுவர் ஐஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஒரு இயர்ஸில். அதுக்கடுத்து சூஸ் த ரைட் வேர்ட் ஃப்ரம் லிஸ்ட்டு, கம்ப்ளீட் த ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரியான டேபிள் கொடுத்து அதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு இயர் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கம்ப்ளீட் த ப்ராவர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேங்கோ ஜூஸ், சரிங்களா? இது எப்படி மேக் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். அந்த மெட்டீரியலில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னென்ன வரும் இப்போ மேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்பிள் ஜூஸு, இன்ஸ்டாலேஷன் கம்ப்யூட்டரு, க்ளீனிங் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரிங் டிஷ்ஷு, ஃபேவரட் டிஷ்ஷு, இது எல்லாமே சிம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஸ்லோகன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது கொஷினை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ், சரிங்களா? நியூஸில் வரக்கூடிய அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தேதி போடணும், நாள் போடணும், சரிங்களா? என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தமிழ் வித் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைலாக் ரைட்டிங் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷினை நல்லா வந்து என்ன பண்ணி வச்சுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுங்க. இதில் அதிகப்படியாக கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டு ஒரு சில இயரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லோகன் இதெல்லாமே நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராவர்ப் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி ஜம்பிள்டு சென்டென்ஸு அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து மேக்கிங், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு நல்லா பார்த்து வச்சிங்க. அதேமாதிரி ஸ்லோகன் நல்லா பார்த்து வச்சுங்க. ப்ராவர்ப்ஸ் இந்த மூணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பாருங்கள். ஸோ 9 மார்க்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஜம்பிள்டு சென்டென்ஸ், சரிங்களா? 4th இதை பார்த்துங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸு, டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ஸு, சரிங்களா? டிஸ்கிரைப் த ப்ராசஸும் நல்லா படிச்சுச்சிங்க. இந்த 5 இது படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 5 இதுவும் படிக்கிறதுக்கு இதில் சிம்பிளாக ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி லிங்க் எல்லாமே கொடுத்துட்டோம் பிடிஎஃப். ஸோ இதில் இருக்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? இதோட இது எல்லாமே. ஸோ கொஷின் நம்பர் 37லேருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியாக எல்லாமே எடுக்கக்கூடிய மார்க்ஸ் அதுதான், சரிங்களா? நான் வந்து ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த பார்ட்டை நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி பேராகிராஃப் என்னென்ன எழுதணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், சரிங்களா? மினிமம் நீங்கள் வந்து 1 to 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃபை நல்லா படித்து வச்சுங்க, சரிங்களா? போயம், போயட்ரி, ப்ரோஸு ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி, இது எல்லாமே ஃபஸ்ட்டு 3 யூனிட் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அது இதுலேயும் ஒரு பேராகிராஃப் உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ அதோட சிம்பிளாக எப்படி எழுதுறது அந்த பிடிஎஃப்புமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், சரிங்களா? சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்து படிச்சுக்கலாம். இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் 4 இயர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மினிமம் மெட்டீரியல், சரிங்களா? அதுவும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த கொஷின்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க, இந்த பேட்டர்னில் இருக்கிறது. ஸோ இந்த 10ல் எதனாச்சும் 3 நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3இல் பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் நல்லா பார்த்துங்க. அதை விட ப்ராவர்ப்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ராவர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த ப்ராசஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.